சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். முதலமைச்சருடைய பரிந்துரையின்படி அமைச்சராக பொறுப்பேற்றுகின்றார். உச்சநீதிமன்றம் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனையை காவல்துறை கண்காணித்து நிபந்தனையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று சந்தேகம் மக்களிடத்திலே உள்ளது. என்று சொன்னால் முதலமைச்சரே இவரை பாராட்டியிருக்கின்றார். திரு செந்தில் பாலாஜியை. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகிவிட்டார். இப்படி இருக்கின்ற பொழுது அவர் நீதிமன்ற அளித்துள்ள நிபந்தனை மீறுகின்ற பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பது ஐயப்பாடாக இருக்கின்றது. அதோடு இன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜியுடைய வழக்குகளை தனி சிறப்பு நீதிமன்றம் அமைத்து ஓராண்டுக்குள் அவருடைய வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பல நாட்களாக திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்று அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக அமைச்சர்களும் குறிப்பிட்டு வந்தார்கள். தற்போது முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் வழங்கி இருக்கின்றார். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும். அதாவது ஆளுநருடைய கடமை ஒப்புதல் அளிக்க வேண்டும். முதலமைச்சர் பரிந்துரை செய்யப்பட்டால் ஆளுநர் யாருக்கு பரிந்துரை செய்யப்பட்டார்களோ அவர்களை அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஆளுநருடைய கடமை. அந்த கடமையை தான் ஆளுநர்கள் செய்திருக்கின்றார். துணையாக இருக்கத்தான் இந்த பதவி வழங்கி இருக்கிறதா முதலமைச்சர் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நீங்க உங்க கருத்தை? அதாவது திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பல பேர் உழைத்து வருகின்றனர். பல முறை சிறை சென்று இந்த சித்திரவதை அணிவித்தெல்லாம் இருக்கின்றார்கள். திரு ஸ்டாலினை அடிக்கடி சொல்லுவார், மிசால சென்டர் அப்படி மிசால சென்டர்ல இருக்கிறாங்க. மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், அமைச்சராக இருந்து நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற சூழ்நிலை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். இப்பொழுது திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைச்சர்களே திரு உதயநிதியினுடைய மகன் இன்பதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அடிமையாக இருக்கின்ற காட்சி தான் திமுகவிலே பார்க்கின்றோம். அவங்க தரப்பு பல்வேறு முன்னுதாரணங்கள் வைக்கிறாங்க. இப்ப பாஜக திடீர்னு அண்ணாமலை கொண்டு வந்தாங்க. அதே போல எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஜானகி அவர்கள் உடனே கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு உதாரணங்கள் வைக்கிறாங்க. வெவ்வேறு தான் வந்திருக்கிறாங்க. அண்ணாமலைங்கிறது அவர் ஒன்றும் அரசியல் வாரிசு கிடையாது. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் யார்? திரு கருணாநிதி அவருடைய மகன். உதயநிதி யார்? திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வாரிசு அரசியல். அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள். ஏன்னால் இது மன்னர் பரம்பரை போல் ஆகிவிட்டது. ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி தமிழகம் சின்ன பின்னம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன், கருதுகிறேன். திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் வாரிசு அரசியலை செய்யாதவங்க இதை பத்தி விமர்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வாரிசு அரசியல் கிடையாது. இப்ப நான் தான் உங்ககிட்ட கருத்து பேசிட்டு இருக்கிறேன். நான் தான் உங்ககிட்ட வந்து தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டீங்களா சரியா இருக்கு. அப்படின்னா வெவ்வேறு பேர் தப்பு பண்றாங்க, அதே தப்பு இவர்களும் பண்ணுவாங்களா? ஒருவர் தப்பு பண்றாங்கன்னா மற்றவர்களும் அதே தப்பு பண்ணலாமா? இவர்கள் தானே முன்னாடி என்ன சொன்னாங்க?
திரு நேரு அவர்கள், திருமதி இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் திரு கருணாநிதி என்ன சொன்னார்? குடும்ப ஆட்சி நடக்குன்னு சொன்னார்ல, வாரிசு அரசியல் நடக்குன்னு சொன்னார்ல. இப்ப திமுகவில் அப்படித்தான் நடக்குது. 2026 தேர்தலில் அதிமுக ஒன்றிணைஞ்சாதான் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி வராங்க. எது உங்களுக்கு எச்சா இருக்கவங்க சொல்லிட்டு வராங்க. தயவு செய்து இனிமேல் இந்த கேள்வியை தவிர்த்துக்குங்க. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் சரி, தேர்தல் ஆணையம் சரி. சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய செய்தியாளர் சந்திப்பு நிலையில் பார்த்தோம்.